ஒரு பழக்கடை வியாபாரி தன்னுடைய பழக்கடை ஒழுங்கா வியாபாரம் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த பழக்கடையை விட்டுட்டு ஜூஸ் கடையா மாத்துறாரு. ஆனா அப்பயும் ஜூஸ் கடை ஒழுங்கா வியாபாரம் போகல. அந்த ஜூஸ் கடை வியாபாரத்தையும் விட்டுட்டு அடுத்தது இட்லி கடை வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த இட்லி கடை வியாபாரமும் சரியா போகாததால அவர் மனசுல வந்து போய் சாமி கிட்ட போயிட்டு, தெய்வமே, உன்னை நினைச்சு வேண்டாத நாளே கிடையாது. உனக்கு என் மேல கருணை இருக்கா இல்லையானே தெரியல. என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நான் எந்த வியாபாரம் பண்ணியும் எதுக்காக போக மாட்டேங்குது. இப்படி நான் உங்களை விழுந்து விழுந்து வேண்டியும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வரலன்றப்ப நீங்க கல்லா கடவுளான்னு எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாமியை திட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. அடுத்த நாள் இட்லி கடையில அவர் சோகமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தவர் அவர்கிட்ட போயிட்டு, ஆனா எதுக்காக நான் சோகமா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. என்னப்பா பண்றது, எந்த வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரம் சரியா போக மாட்டேங்குது. இப்பெல்லாம் சாமி கும்பிடுறது கூட வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ணன், உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு எதுக்காக சாமி மேல குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு அவரும், என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, பின்ன என்னென்ன கடை பக்கத்திலேயே இவ்வளவு பெரிய குப்பை தொட்டியை வச்சிருந்தா பின்ன எந்த கடனை வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அண்ணன், நம்ம பண்ற தப்ப நம்ம திருத்திக்காம கடவுளை குறை சொல்றதுல எந்த ஒரு பயனும் இல்லைண்ணே. அண்ணன், நம்ம தப்ப நம்ம திருத்திக்காம அந்த கடவுளே வந்து நமக்கு உதவி பண்ணாலும் நம்ம வாழ்க்கை மாறாதுன்னு அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.